மன்னார் நீதவான் நீதிமன்றத்தில் சதோஷ புதைகுழி வழக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போது அது ஒரு கலந்துரையாடல் வடிவில் அழைக்கப்பட்ட திணைக்களங்களுடன் வைத்தியர் ராஜபக்ஷ, கழனி முன்னாள் பேராசிரியர் ராஜ் சோமதேவ, போலீஸ் பொறுப்பதிகாரி போன்ற அனைவரின் முன்னாலும் காணாமல் போனோர் அலுவலக சட்டத்தரணிகள், காணாமல் ஆக்கப்பட்ட குடும்பங்கள் சார்பில் சட்டத்தரணிகள், அரசு சட்டத்தரணிகள் முதலாவில் இன்று அந்த வழக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. அப்போது பல கட்டளைகள் ஆக்கப்பட்டிருந்தன. ஏற்கனவே இருந்த புதைகுழியை சுற்றி மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் ராஜ் சோமதேவ அவர்களினால் ஸ்கேன் பரிசோதனை ஒன்று செய்யப்பட வேண்டும் என்று கேட்கப்பட்டு அதுக்காக அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றது. அத்தோடு ஏற்கனவே நீதிமன்ற கட்டுக்காவலில் காணப்படுகின்ற மாதிரிகளை எலும்புகள் பிரிம்பாகவும் பிற பொருட்கள் பிரிம்பாகவும் பிரித்தெடுத்து பிற பொருட்களை அது ஆர்டிஃபெக்ட்ஸை ராஜ் சோமதேவ அவர்களிடம் கையளிப்பதாகவும், அத்தோடு எலும்புகளை எடுத்து இறப்புக்கான காரணம், பால், வயது போன்ற விவரங்கள் அடங்கிய வைத்தியர்களின் அறிக்கையை பெற்றுக்கொள்வதற்காக அதை பிரித்தெடுப்பதற்காகவும் அக்டோபர் 16 தேதி குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அத்தோடு நீதிமன்றம் மேலதிகமாக ஒரு கட்டளை ஒன்றை ஆக்கியிருக்கின்றது. நில அளவை திணைக்களம், அரசாங்க அதிபர் அலுவலக, ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் போன்றன இந்த பிரதேசம் எவ்வாறு காணப்பட்டது, அதற்கான வரலாறு, அது எவரின் கட்டுக்காவல் இருந்தது போன்ற விவரங்கள் அடங்கிய அறிக்கைகளையும் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த அகழ்வின் போது பிரித்தெடுக்கப்பட்ட இந்த மாதிரிகள் பரிசோதனைக்காகவும் இந்த ஸ்கேன் பரிசோதனைக்காகவும் அதற்கான நிதி உதவியை காணா போனோர் அலுவலகம் மேற்கொள்வதாக இன்று நீதிமன்றத்தில் உத்தரவாதம் அளித்திருக்கின்றது. அதன் அடிப்படையில் இந்த வழக்கு அக்டோபர் 16 மேலதிக நடவடிக்கைகளுக்காக தேதி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 16 ஸ்கேன் பரிசோதனை செய்ய சொல்லி இப்படி அடிக்கணும்.